கேரளாவில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு 1 மாதம் ஓய்வு அளிக்கப்பட உள்ளதை முன்னிட்டு திருச்சூரில் ஊட்டு திருவிழா நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைந்துள்ள செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட யானைகள் தனியார் மற்றும் கோவில் நிர்வாகத்தினால பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானைகளுக்கு ஆண்டுதோறும் 1 மாதம் ஓய்வு அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஆனை ஊட்டு திருவிழா. இது வருஷம் நடக்கிற இடம் எந்த இடத்துல இந்த துவக்க விழா வைத்திருக்கிறார்கள் என்றால், கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்குநாதன் சிவன் கோவிலில் தான் தற்பொழுது இந்த ஆனை ஊட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய 64 யானைகள் இந்த ஆனை ஊட்டு திருவிழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த யானைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த ஆனையூட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு 1 மாதம் இதற்கு முழுமையான ஓய்வு அளிக்கப்படும். அதே போல இந்த 1 மாதத்தில் ஓய்வு அளிக்கும் பொழுது யானைகளுக்கு தேவையான சிகிச்சைகளும் அளிக்கப்பட இருக்கிறது. யானைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மழைக்காலம் மற்றும் குளிர்காலத்தை பொறுத்தவரை யானைகளுக்கு ஒரு மஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனப்பெருக்க காலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கு வளர்த்து பராமரிக்கக்கூடிய யானைகளை பொறுத்த வரைக்கும் இது ஆண் யானைகளாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும், இந்த யானைகளுக்கு இந்த மஸ்து காலம் என்பதால் ஒரு முழு ஓய்வு தேவைப்படக்கூடிய காரணத்தினாலையும் இந்த ஆனையூட்டு திருவிழாவானது நடைபெறுகிறது. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த யானைகள் அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த கோவிலில் இந்த யானைகள் இந்த ஆனை ஊட்டு திருவிழாவுக்கு கலந்து கொள்வதற்காக ஒவ்வொரு யானைகளாக கோவிலுக்கு உள்ளாக அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மொத்தமாக 64 யானைகளும் ஒரே இடத்தில் சேர்ந்த பிறகு இந்த ஆனை ஊட்டு திருவிழா நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்த யானை ஊட்டு திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அனைவருமே அந்த யானைகளுக்கு முன்பாக கூடியிருப்பார்கள். அவர்கள் இந்த யானைகளுக்கு பிடித்த உணவுகள், கரும்பு, பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை அளிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது ஒரு 10 மணிக்கு மேலே இந்த ஆனை ஊட்டு நிகழ்ச்சியானது நடைபெறும். இதற்காக அழைத்து வரக்கூடிய இந்த யானைகள் தான் தற்பொழுது வடக்குநாதன் சிவன் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.